திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், தொடர்ச்சியாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறீங்க, அது 2002 தொடருது அப்படிங்கிறாரு பிரதமரும். ஆச்சாரியும் அதான் குறிப்பிடுறார். அவர் எவ்வளவு தூரம் இஸ்லாமியர்களோடு நட்பாக பழகியவர்ன்றதை ரீகால் பண்ணியிருக்காருங்க. ஆனால் அவர் மேலே ஒரு இமேஜை, ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறீங்க, அதெல்லாம் இன்னைக்கு உடைக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காருங்கிறார். இல்லை, அதாவது கார்த்திகை செல்வன்னா, நம்முடைய பிரதமர் இன்னைக்கு கங்கை கரையில் நின்று பேசினதை மட்டும் பார்த்து ஒருவர் அவரை பற்றி எடை போட்டா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரதமரா இந்த தேசத்திற்கு என்று சொல்லி அவரை அப்படியே உச்சி முகர்ந்து மார்போடு அள்ளி அணைக்கக்கூடிய வகையில் அவர் இன்னைக்கு ஒரு அருமையா பேசியிருக்கிறாரு. ஆனா நம்முடைய பிரதமரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நண்பர் ஆசீர்வாத ஆசாரி அவரை ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு நான் சொன்னேன்னா அவர் கொஞ்சம் கோவப்படலாம். ஏன்னா தேசத்தினுடைய பிரதமரை ஒரு இரட்டை ஆளுமை உள்ளவர்னு சொன்னா அது தவறுன்னு பயப்படுறேன். ஆனா கடந்த காலத்துல இன்னைக்கு நம்ம பிரதமர் இன்னைக்கு பேசினதையும் அவர் கடந்த காலத்துல பேசுனதையும் ஒப்பிட்டு பார்த்தால், இன்றைக்கு அவர் சொன்னது இந்த சமுக்காலத்துல வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அன்அடல்ட்ரேட்டட் லை. இத நான் வெறுமனே ஒரு வார்த்தை அலங்காரத்துக்காகவோ அல்லது இன்னைக்கு சுவாரஸ்யமான விவாதமா இருக்குங்கிறதுக்கு சொல்லல. இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி நீங்க பாருங்க. நான் முஸ்லீம் இந்து என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை எனக்கு இருந்தால் நான் பொது வாழ்க்கையிலே இருப்பதற்கு தகுதியற்றவன். இது அருமையான ஒரு வார்த்தை. இதை அவருக்கு அதை அப்படியே அவருக்கு நான் பொருத்தி பார்க்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு இந்த யாட்சிக்க வச்சீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பாஜகவில் பிரதமர் மட்டுமல்ல, இன்னைக்கு அமித்ஷா, இன்னைக்கு நட்டா, இன்னைக்கு யோகி ஆதித்யநாத், இன்னும் முக்கியமான அவருடைய ஸ்டார் கேம்பெயினர்ஸ் அத்தனை பேருமே பொது வாழ்க்கைக்கு இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நான் ஒரு விதத்தில் சொல்லிடலாம். ஏன்னா இந்த உரைகளை வச்சு உரைச்சு பார்த்தா இன்னைக்கு பிரதமர் நான் அதிகமாக பிள்ளை பெறுகின்றவர்கள் என்று சொன்னது இஸ்லாமியர்களை சொல்லவில்லைன்னு சொல்றார. இந்த மனசாட்சியில கையை வச்சு அவர் சொன்னாருன்னா, குஜராத் கலவரம் முடிஞ்சு இந்த இஸ்லாமிய பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் ரிலீஃப் கேம்பில் இருக்கும்போது அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு? அது பிள்ளைகளை பெறக்கூடிய தொழிற்சாலைன்னு சொன்னார். Why should I spend money for that அப்படின்னு கேட்டார். தேர்தலில் போய் என்ன சொன்னாரு? நான் ஐவர், நமக்கு 25 பேர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குன்னு சொன்னார். அதாவது ஒரு இஸ்லாமியருக்கு 4 மனைவிகள், ஆகவே 4+1 5, அவர்களுக்கு 25 குழந்தைகள். இப்படியெல்லாம் பேசியவர் நம்முடைய பிரதமர். இன்னைக்கு ஆசீர்வாத ஆசாரிக்கு தெரியாத விஷயம் இல்ல, இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா ஒருசு டிஜிட்டல்ல போயிடுச்சுன்னா அதுக்கு மரணமே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை பேசி நியூஸ் 18ல ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் 200 ஆண்டுகள் கழித்தாலும் இந்த வார்த்தையை இன்னும் யாருமே எடுக்க முடியாது. ஆகவேதான் இப்ப மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் முன்னால பொருத்தி பார்க்கிறோம். ஓட் ஜகாத்துன்னு சொன்ன ஜிகாத்துன்னு சொன்னார். எப்படி சொன்னார் அவரு நம்முடைய பிரதமர் அவர்கள்? முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை போல இருக்கிறது என்று எப்படி சொன்னார் பிரதமர்? நான் வேறுபடுத்தி பார்க்க மாட்டேன் மக்களின்னு சொன்னார. மேற்கு வங்க மாநிலத்தில் போய் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த மாநிலத்தில் 2ஆம் தர குடிமக்களாக வாழ்கிறார்கள் அவங்க டிமாண்ட்ஸ் அதெல்லாம் இது ஒத்து போகுதுன்னு சொல்லியிருந்தார். நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னேன்னு அவர் திரும்ப அந்த தேர்தல் அறிக்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல நம்முடைய பிரதமர் காங்கிரஸை பற்றி சொல்லுகிற குற்றச்சாட்டு இருக்கிறது அல்லவா, அந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அவர்களா யூகம் பண்ணி சொல்லிக் கொண்டார்கள். மைனாரிட்டின்னு சொல்றாரு. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இல்லையா? இன்னைக்கு ஆசீர்வாத ஆசாரி ஒரு தமிழர் இல்லையா? அவர் இஸ் நாட் ஏ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. தமிழர்கள் இன்னைக்கு சிறுபான்மை தான, மொழி சிறுபான்மையினர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறவர்கள் மொழி சிறுபான்மையினர், மலையாளம் பேசுகிறவர்கள் மொழி சிறுபான்மையினர், கன்னடம் பேசுகின்றவர்கள் மொழி சிறுபான்மையினர். இன்னைக்கு சமூக சிறுபான்மையினர், சோசியல் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல சின்ன ஜாதி, மிகப்பெரிய சாதிகள் இருக்கிறது. பெரிய 10% 15% இருக்கிறாங்க. நம்முடைய ஆசீர்வாத ஆச்சாரியாருக்கு தெரியாதல்ல, நானும் அவருமே சோசியல் மைனாரிட்டி. நான் அவரை பற்றி இன்னும் வழக்கமா சொல்லுவேன். ஏன்னா அது நட்பு வட்டத்துக்குள்ள போயிடும். அதனால நான் வேண்டாம், அதோட நிப்பாட்டிக்கிறேன். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எதற்காக இதை பிரதமர் இந்த வார்த்தையை சொன்னாருங்கிறது தான் முக்கியம். அதை நான் இன்னைக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம கார்த்திகை செல்வன் இன்னைக்கு அவர் முதல்ல இஸ் ராட்டில்டு. ஏன் ராட்டில்டுனா, பாஜகவில் இருக்கிற இந்துக்களை அவர் பேச்சை ஏற்றுக்கொள்வதற்கு சில நாட்களாக விமர்சனம் ஆரம்பிச்சிட்டாங்க.
பிரதமர் இப்படி பேசலாமா? அவருக்கு பதற்றம் என்பது என்னுடைய அகராதியிலே இல்லைங்கிறார் பிரதமர். பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்க ஆனா ரேட்டில்டுங்கிறீங்க. அது வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா நெஞ்சுக்குள்ள என்ன இருக்குன்னு ரேட்டில். அதான் நான் சொல்றேன். ஏன்னா பாஜகவுக்கு காலங்காலமாக வாக்களித்த வாக்காளர்களே முகம் சுளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்டர்நேஷனல் ராமிபிகேஷன்ஸ் வந்தாச்சு. உங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் பாடியை இன்னைக்கு டோட்டலி ரிஜெக்டட். இந்த இன்டர்நேஷனல் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷன் உங்களுக்கு அஃபிலியேஷனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு காரணம், யூ டோன்ட் அக்செப்ட் ப்ளூராலிட்டி. அதுல இன்னைக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து பிபிசி தனியா டாக்குமெண்டே போட்டிருக்கு. இவர் இஸ்லாமியர்களை பற்றி பேசிய வார்த்தைகளை எல்லாம் தொகுத்து பிபிசி ஒரு பெரிய டாக்குமெண்டரியே போட்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இஸ்லாமிய உலகத்தை அங்கே வேலை பார்க்கிற நம்முடைய இந்து சகோதரர்கள் நம்முடைய பிரதமருக்கு தனிப்பட்ட முறையிலே கடிதம் எழுதுகிறார்கள். தயவு செய்து இப்படி பேசாதீர்கள், எங்களால் இந்த ஊர்ல வேலை பார்க்க முடியல. இன்னைக்கு உலகத்திலே மிக அதிகமாக அந்நிய செலவாணியை நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய $112 பில்லியன் அனுப்புகிறோம். இதையெல்லாம் தயவுசெய்து டோன்ட் மேக் தி அப்செட் கேட் தி ஆப்பிள் கார்ட் என்று சொல்கிறார். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்முடைய பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. அதனால அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருமே பொது வாழ்க்கைக்கு இருக்க தகுதி. அதான் ஒரே மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நம்முடைய வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, காலையில ஒரு மாதிரி பேசுவாரு, அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆராதனை செய்வார், மாலையில என்ன செய்வாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப வடிவேல்கிட்ட கேட்டா அது அப்போ இது இப்போ பாரு, அத மாதிரி இருக்கிறதா என்றும் நான் ஒரு கேள்வி கேட்க. தேர்தல் களத்துல பலரும் ஒவ்வொரு தேர்தலையும் வெவ்வேறு கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த கருத்துல என்ன முரண்படுறாரு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறீங்க, பேசலாம். ஒரு ரேட்டில்டு ஸ்டேஜில் தான் பிரதமருடைய பேட்டிகளை பார்க்க வேண்டியிருக்குங்கிறாரு பீட்டர் அல்ஃபோன்ஸ். அதுதான் இதுக்கான காரணம். ஒரு தடுமாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இடமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு தடுமாற்றம்ங்கிறது தேர்தல் வெற்றி குறித்த கேள்விகள் வர்றதுனால அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பிரதமர் ஊடகத்தையே சந்திக்க மாட்டேங்கிறாருன்னாரு. ஐ திங்க் இது இண்டிவிஜுவலா 23வது ஊடகத்துக்கு நியூஸ் ஐட்டிக்கு 3வது தேர்தல் தனித்தனியாக அவர் இவ்வளோ 1 hour இன்டர்வியூ ஆல்ரெடி கொடுத்துட்டார். இன்னைக்கு உத்தராகண்ட் வக்ஃப் போர்டு சேர்மன் ஷதாப் ஷாம் அவர் பிரைம் மினிஸ்டர் அவர் தான் நாட்டுக்கு ஆள வேண்டும், அவர் மாதிரி ஒரு எபிலிட்டி பிரைம் மினிஸ்டர் வேணும், லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹிம் டு கம் பேக் டு பவர்னு அவர் பேசுறாருங்க. அவர் ஒரு இஸ்லாமியருங்க. ஸோ இந்த எதிர்கட்சிகள் எதை வேணா பிரதமரை எப்படி வேணா அவங்க சித்தரிக்க ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக அவர் பேசியதுல அவரோட கிளாரிபிகேஷன் இருக்கு. ஆனால் அப்பீஸ்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா அதை சொல்வதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, தவறும் இல்லை. நீங்கள் வெறும் 20 கோடி மக்களுக்கு மட்டுமான கட்சி அல்ல, நீங்க ஒரு தேசிய கட்சி. 140 கோடி மக்களுக்குமான பிரைம் மினிஸ்டரா தான் இருக்கணும். பிரதமருடைய இன்றைய பேச்சுங்கிறது அவர் தான் என்ன சொன்னேன் என்பதை விளக்கக்கூடியதா இருக்கா, அல்லது கூடுதலா இஸ்லாமிய வாக்குகள் அல்லது இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும்ங்கிற மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நீங்க சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் இங்கே பொருந்துமா? அதாவது கேள்வி கேட்டதற்கான பதில் அது. அதற்கப்புறம் ஆனா அதுல நீங்க என்ன பண்றீங்கன்றதே சொல்றதுலயும் தப்பு இல்லைங்கிறேன். ஏன்னா உங்களோட டூப்ளிசிட்டியில ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2010 மன்மோகன் சிங் அவர்கள் அதாவது நெல்கள் கொடவுன்ல வேஸ்டா போற நெல்களை இதுக்கு எக்ஸாம்பிளா எதுக்கு சொல்றேன், டூப்ளிசிட்டிக்காக சொல்றேன். வேஸ்டா போற நெல்லை சுப்ரீம் கோர்ட் ஏழை மக்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயா கொடுங்கன்னா அன்னைக்கு திரு மன்மோகன் அவர்கள் சொன்னது 37% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, எப்படி அவர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் எங்களுடைய ஃபார்முலேஷன் பாலிசி ஃபார்முலேஷன் உள்ள நுழைக்க வேண்டாம், அந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்க முடியாது என்று சொன்னவர்கள் இன்னைக்கு பிரதமர் இந்த 5 கொரோனால இருந்து 80 கோடி மக்களுக்கு ஃப்ரீயா ரேஷன் கொடுக்கிறாரு. அப்போ நீங்க அங்க இருக்கிற போது உங்களுடைய ஒரு நிலைப்பாடு என்ன? உங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டோட பார்வை என்ன? நீங்க செய்ய முடியாததை இன்று பிரதமர் செய்தால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே திரு ராஜீவ் காந்தி அவர்கள் தான் ஆலமரம் விழுந்தால் வேற ஒரு சமூகத்தை 12,000 உயிர்கள் போனதை நாடு அறியும். சோ அதனால உங்களுடைய கோல் போஸ்டை நீங்க வேணுங்கிற போது இந்து முஸ்லிம் இடையே பிரிவினை உண்டாக்க கூடாது, அது குறித்த பரப்புரை செய்யாதீங்க அப்படின்னு பிரதமர் சொல்றார். அது ஏற்புடையது அல்லங்கிறார். இதே விஷயத்தை காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ திமுகவோ சொல்லும் போது அது அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்ப சொல்றாங்க தெரியுமா?
நீங்க வந்து இளைஞர்கள் இப்போ வந்து இல்ல மன்மோகன் சிங் சொல்லலன்னுவாங்க. 2010 அவர் சொன்னதுதான் திருப்பி இளைஞர்களுக்கு முன்னுரிமை, இஸ்லாமிய இளைஞர்களுக்கு பர்டிகுலர்லி என்ற வார்த்தை பார்க்கலாம். பர்டிகுலர்லி முஸ்லிம் யூத் என்று சொல்ற போது அந்த பார்வை இல்ல, அது தவறு. இல்ல, அது தவறான தகவல். அப்படி ஒரு தகவல் சரி, இந்த manifesto ஆசீர்வாதம் manifesto தவறான தகவல். உங்களுடைய ஓட் பேங்க் நீங்க வந்து சீக்ஸ் ஆர் மைனாரிட்டி அவங்க அந்த மறுக்கல. உங்களுடைய கன்வீனியன்ட் வார்த்தை. ஏன்னா எனக்கு ஐ கேன் டெல் யூ இவர் அந்த ஒன் ஆஃப் தேர் சீனியர் லீடர் அவர் யூஸ் த வேர்ட் மைனாரிட்டி சோ தட் இட் இஸ் camouflaging. எங்க ஜெயின்ஸ் ஒரு 1% இருப்பாங்களா, இல்ல பார்சிஸ் ஒரு 1% இருக்காங்க. உங்களுடைய மெஜாரிட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் மைனாரிட்டிஸ் இஸ் ஒன்லி முஸ்லிம்ஸ். அதான் உங்க இன்டர்பிரேஷன். பாருங்க, மோடி அவர்கள் என்ன சொல்றாரு, பிரதமர் என்ன சொல்றாரு, நான் பேர் யாருன்னு குறிப்பிடல, அதிக பிள்ளை பெற்றுக் கொள்ளுவர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் இஸ்லாமியர்களோட பொருத்தி பாக்குறீங்கங்கிற மாதிரி இந்த இதுவும் வந்துரும். அவங்க மைனாரிட்டிஸ்னா எல்லா அவர் பீட்டர் அவர்கள் சொல்றாரு, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸும் இருக்காங்க சார். இங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் லாக்ஸ்ல இருக்காங்க, crores ல இருக்காங்க. Talk about all of them. Yes. You are only using the word minority to cover your camouflage பண்றீங்க. அதுதான் இப்ப இன்டர்பிரேஷன் பத்தி நீங்க அதுதான் நான் என்ன வேறுபாடு கேக்குறேன்னா, நீங்க சொல்லும்போது அது வந்து பொதுத்தன்மையோட இருக்கு, இவங்க சொல்லும்போது அது அப்பீஸ்மென்ட் தன்மைக்கு வருதுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எக்ஸாக்ட்லி. பிரதமர் எதை பேசினாலும் இஸ்லாமியர்களோட நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க இன்டர்பிரேட் பண்றம்போது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, நீங்களே ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, இன்டர்பிரேஷன் பிரதமருடைய இன்டர்பிரேஷன் அவர் அப்படி சொல்லல. ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அவர் குறிப்பிட்டார். ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் சார் விவாதங்கள்ல சார் நம்ம தான் பேசணும். நான் சொல்லலங்க. இங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் தாங்க. அவங்க ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இருந்தா ரோஹிங்கியா முஸ்லிம், சோ பீ இட். அதுல தப்பு இல்லையே. Infiltrators are not our country people. So யாரா இருந்தாலும் அவங்க நிச்சயமா துரத்தி தான் ஆகணும். சோ அப்படி இருக்கும்போது கனெக்டடா infiltrators நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவர் சொல்றது, உங்களால் முடிந்தால் உங்களுடைய பொருளாதாரப்பு ஏற்றாக நீங்க பிள்ளைகள் பெறுவதை தான் நான் சொன்னேனே தவிர எந்த மதத்தையும் நான் வந்து அவர் இன்னைக்கு குறிப்பிட்டார். ஈவன் அது வந்து இந்து குடும்பமாக இருந்தாலும் பொருந்துறார். ஈவன் புவர் இந்து ஃபேமிலிஸ் ஹேவ் திஸ் இஷ்யூ அப்படிங்கறத இன்னைக்கு சொல்றார் ஒரு விளக்கத்துல. சோ இது ஒரு தன்னுடைய வார்த்தை தவறா போயிருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படிங்கிற அடிப்படையில் தவறா சித்தரிக்கிறாங்க. அவர் வந்து அவர் வந்து அதை பெருந்தன்மை அதுக்கு திருப்பி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறாரு. அதை வந்து சித்தரிச்சு பேசுவவர்கள் விளக்கம் கொடுக்கிறது பெருந்தன்மையா அல்லது டேமேஜ் கண்ட்ரோலா? எதுங்க அவர் விளக்கம் கொடுக்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரை பெருந்தன்மையா டேமேஜ் கண்ட்ரோல்? ரெஸ்பான்சிபிள் பிரைம் மினிஸ்டர் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. டேமேஜ் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம். ரைட், ரெஸ்பான்சிபிள் பிரைம் மினிஸ்டர் அந்த இத பேசுறாருன்றாரு பேராசிரியர். உங்கள்ட்ட வர மூத்த பத்திரிகை ஆர்கே இணைஞ்சிருக்காரு. உங்கள்ட்ட வேற ஆர்கே.